எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து 1000 வருஷம் அரசாட்சி குறித்து ஆலோசிப்போம். சகரியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதியோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதம் கிழக்கே எருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவமலையில் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போகும். அதனாலே ஒரு பகுதி வடப்பக்கத்திலும் ஒரு பகுதி தென் பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகள் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலையின் பள்ளத்தாக்கு ஆசால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாக உசியாவின் நாட்கள் பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆகவே தேவன் வருவார், யுத்தம் பண்ணுவார். எப்படி பண்ணுவார்? நம்மளை மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டோ அல்லது ஆயத்தை எடுத்துக்கிட்டோ யுத்தம் பண்ண மாட்டார். அவர் ஆயின் பட்டயத்தினாலே யுத்தம் பண்ணுவார். அவருடைய பிரசன்னத்தினாலே. தேவன் நம்மை போல வந்து ஜாதிகளோடு யுத்தம் பண்ண மாட்டார். தேவன் பரலோகத்திலிருந்து என்ன செய்யணுமோ செய்வார். ஆகவே பரிசுத்தவான்களோடு தேவன் வருவார். எல்லா பரிசுத்தவான்களோடு வருவார். எப்போ வருவார்? உலகம் முடியும் கடைசி நாட்களே வருவார். தேவன் அதுக்கு முன்னாடி வந்து ஒலிவமலை ரெண்டாக பிளந்து, ஒலிவமலை ரெண்டாக பிளந்தால் எப்படி எருசலேமில் ஆட்சி செய்ய முடியும்? அன்னைக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு, உலகம் முடிய போது சாத்தானுடைய கைக்கு தப்பும்படியாய் ஒலிவமலை ரெண்டாய் பிளக்கும். அதிலே உசியா ராஜாவின் நாட்களே பூமி அதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். அது ஓடி போகிறது ஆளுகை செய்யக்கூடிய நிலை அல்ல. அது மப்பு மந்தாரமாக இருக்கும். மப்பு மந்தாரமாக இருந்தால் எப்படி இயற்கையில் ஆட்சி நடக்க முடியும்? ஆகவே 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சு தான் இயேசு வருகிறார். ஒலிவமலை ரெண்டாக பிளக்கும்போது அவருடைய பாதம் அதுமாரி நிற்கும். நம்மளை மாதிரி காலை வச்சுக்கிட்டு நிற்கிறதல்ல. அவருடைய பவர், அவருடைய பாதம் உலை களத்தில் காய்ந்த வெங்கலம் போல. அது அவருடைய பவரை சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தை. ஆகவே தேவன் நம்மை போல வந்து ஒலிவமலை நின்று என்னை பாரு என்பதெல்லாம் இல்லை. 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பின்னாடி தான் இந்த பரிசுத்தவான்களோடு 1000 பரிசுத்தவான்களோடு தேவன் வருகிறார். கடைசி உலகம் முடியும் போது, அதுக்கு முன்னாடி உலகம் முடிவு பரிந்தமும் சகல நாட்டிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்பொழுது கேட்டதெல்லாம் கிடைப்பதில்லை, சொன்னதெல்லாம் நடப்பதில்லை. 1000 வருஷ அரசாட்சியில் நம்ம சொன்னதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது மழை வராது. கருத்தாய் ஜெபம் பண்ணும்போது மழை வரும். என் வார்த்தை அன்றி பனியும் மழையும் பெய்யாது. எலியாவின் அதிகாரத்தை தேவன் அந்த நாட்களிலே செயல்படுத்துவார். அது வரைக்கும் நம்ம தேவனுடைய வார்த்தையை வாசித்து யோசித்து விசுவாசித்து ஆயத்தமாக இருக்கணும். 1000 வருஷம் அரசாட்சி இன்றைக்கும் ஆரம்பிக்கலாம், இன்னும் 5 வருஷம் கழித்து ஆரம்பிக்கலாம், 100 வருஷம் கழித்து ஆரம்பிக்கலாம், இன்னும் 1000 வருஷம் கழித்து கூட ஆரம்பிக்கலாம். அது எப்போ ஆரம்பிக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியும்? பூமி எங்கும் சமுத்திரம் ஜலத்தில் நிரம்பி இருப்பது போல கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி மகிமையாய் மேன்மையாய் யுத்தமில்லை, ரத்தமில்லை, சண்டை இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, ஜாதி இல்லை, பேதம் இல்லை. ஏன்னா சாத்தான் என்று பிசாசு என்று வலுசரப்பத்தை கட்டி பாதத்தில் பூட்டி 1000 வருஷம் அரசாட்சி டியூட்டி நாம் செய்ய போகிறோம். அது எப்போ நடக்குமோ அப்போ நடக்கும். ஆகவே இயேசு வந்து எருசலேமில் தங்கியிருந்து 1000 வருஷம் அரசாட்சி நடப்பதில்லை, நமக்குள்ளே இருந்து நடத்துவார். மரித்தவர்கள் யாரும் உயிரோடு எழும்புவதில்லை. மரித்த பரிசுத்தவான்கள் பரலோகத்திலிருந்து வருவதும் இல்லை. 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்சொட்டி தான் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பார்கள். இப்போ நம்ம சிரஞ்சேதம் பண்ணப்பட்டோம். கர்த்தருக்காக தீட்டுப்படாமல், விக்கிரகத்தை முத்திரை தரித்து கொள்ளாமல், தேவனுக்கென்று முதல் பலனாய் மீட்கப்பட்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் யாரெல்லாம் ஒரே தேவனை ஆராதிக்கிறாங்களோ அவங்க தான் புத்தி உள்ள மனவாட்டி. ஆகவே தேவ வார்த்தை விளங்கி கொள்ளுவோம். இயேசு கடைசி உலகம் முடியும் போது வருவார். அதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தருவார். நம்ம தான் 1,44,000 பேர் யூதர்கள் தெரிந்து கொண்டு, அப்போ 1000 வருஷ அரசாட்சியில் புறஜாதிக்கு ரட்சிப்பு கிடையாது.
மீனும் அப்பமும் கிடைக்கும், சுகமான வாழ்க்கை கிடைக்கும். இப்பொழுது யூதருக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிக்கப்பட்ட நம்ம நிறைவான உடனே, புறஜாதி நிறைவான உடனே யூதருக்கு திரும்பும், இங்கே அடைக்கப்படும். ஆகவே யூதருங்க சகல காரியத்திலையும் உலகத்தை ஆளுகை செய்வார்கள். எருசலேமுக்காக அல்ல, எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக. உலகத்தை ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்? உலகத்தை ஆதாயப்படுத்த தேவன் வருவதில்லை. தன்னுடைய ஜனத்தை ஆத்தும அறுவடைக்காக, உலகத்துக்காக அல்ல, உலகத்தில் உள்ள மக்களுக்காக, தேவ சபைக்காக தேவன் வருவார். வைராக்கியமாக அதை செய்வார், நமக்குள்ளே இருந்து செய்வார். இதை விளங்கி கொண்டு 1000 வருஷ அரசாட்சிக்கு ஆயத்தமாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமேன்.